ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு ஒருவர் தனது சிறு வயது மகனை கூட்டிக்கிட்டு வராரு. அப்போது அவர் நபி கிட்ட சொல்றாங்க, அல்லாவின் தூதரே, இவன் அதிகமாக இனிப்பு சாப்பிடுகின்றான். இனிப்பு அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபரை அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இரண்டாவது நாளும் நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. மூன்றாம் நாள் அவர்கள் வந்ததும், சிறுவனே, இனிப்பு அதிகமாக சாப்பிடுவது உடம்புக்கு கேடு விளைவிக்கும். எனவே இனிப்பு சாப்பிடுவதை குறைத்துக்கொள் அப்படின்னு அந்த சிறுவனுக்கு புத்திமதி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அந்த சிறுவனின் தந்தை கேக்குறாங்க, இதை நீங்க முதல் நாள்லே சொல்லியிருக்கலாமே, இதற்காக நாங்க தேவையில்லாம 3 நாட்களாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனுடைய தந்தை கேட்கிறாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, ஆமா, உண்மைதான். நானும் இனிப்பை விரும்பி சாப்பிடுவேன். முதலில் நான் அதை கட்டுப்படுத்தி பின்னர் அல்லவா உங்களுக்கு உபதேசம் செய்யணும். அதனாலதான் இத்தனை நாள் கழிச்சு நான் உங்களை வர சொன்னேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம்.